பிரைஸ் தி லார்ட். என் பெயர்தான் யாகேல், என் கணவர் ஏபேர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் இல்லாத போது நியாயாதிபதியாகிய தெபோரால் நியாயம் தீர்த்து கொண்டிருந்த காலகட்டங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு விரோதமாக பாகால வணங்கினது நிமித்தம் தேவன் கானானியர்கள் கைகள்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். இதனால் அந்த ஜனங்க 20 வருஷம் கொடூரமாய் நடத்தப்படுகிறாங்க. தேவனிடத்தில் மனம் திரும்பிய போது யுத்தம் தொடங்குது. யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த கானானிய ஜனங்கள் நொறுக்கப்பட்டு தாழ்த்தப்படுறாங்க. அந்த நேரத்துல கானானின் சேனை தலைவனாகிய சிசேரா தப்பி ஓடி என்னுடைய கூடாரம் பக்கமாய் வருகிறான். என்னுடைய கூடாரம் யுத்த களத்தில் தான் இருந்தது. அவனிடத்தில் இவன் தான் என்று அறிந்தவுடன் நயமாய் பேசி அவனை ஓய்வெடுக்க அழைத்தேன். அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரத்தில் கொஞ்சமும் தாமதமின்றி கூடார ஆணி எடுத்து கொண்டு போய் அவன் நெத்தியில் வைத்து அடில் அந்த நெத்தியில் இருந்து அது தரையில் புதைந்தது. அவனை இப்படியா கொன்று போட்டேன். தெபோரால் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த வெற்றி பெண்ணினாலே வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இது நிறைவேறினது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய கொண்டாட்டமா இருந்தது. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், என்ன வேதனையின் காரியமா இருக்கட்டும், தைரியமா இருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. எப்பொழுதும் வெற்றி உங்களுக்கே தந்து தேவன் ஜெயமாய் உங்களை நடத்துவார். ஆமென்.